ரூபல்ஸ் ஃபைண்ட் அ பேண்ட் வீடியோ. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க. ஒரு பேர் ஸ்டோரி தாங்க ப்ரோ. ஸோ நாங்கள் வீடியோவாக நாங்கள் ஒன்று எடுத்து வச்சுருக்கோம். கிராஃபிக்ஸ்லாம் போட்டு நாங்கள் ஓன் மேக் தான் பண்ணியிருக்கோம். ரிட்டன் பை பெனியல் காய்ஸ். நான் தான் வந்து இதில் எடிட் பண்ணுறதும் நான் தான், வந்து ரிட்டன் பை நான் தான், எல்லாமே எழுதி கதை எழுதுனது நான் தான், கிராஃபிக்ஸ் கூட நான் தான் பண்ணேன். ரூபஸ் வந்து கேமரா கரெக்டாக எடுத்ததுனால தான் நான் ஃபுல்லாக கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணேன் காய்ஸ். என்னால் தான் இந்த இது உருவாக்குனது. அதனால் நல்ல சப்போர்ட் போன இதுக்கு நல்லா சப்போர்ட் கொடுத்தீங்க, இந்த இதுக்கும் நல்லா சப்போர்ட் கொடுக்குங்க காய்ஸ். ஸோ வாங்க நம்ம இதுக்கு போகலாம். அவன் உயர்ந்தவனா வருவான். இன்னைக்கு நம்மளுடைய கதையில அந்த மாதிரி ஒருத்தரை தான் காமிக்க போறோம். நிகர்புரா என்ற ஊர்ல 12 வயசுள்ள கோலுன்ற பையன் இருந்தான். நாள் பூரா அவன் சுத்திக்கிட்டே இருப்பான். ராத்திரி ஆனாலும் விளையாடிக்கிட்டே இருப்பான். இதுதான் அவனுடைய பழக்கம். பகலுனாலும் ராத்திரினாலும் அவன் எங்கேயாவது ஆடிக்கிட்டே ஓடிக்கிட்டே திரிஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். அவனுக்கு பயம் என்றது சுத்தமா இல்லை. ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா, கிராமத்துல இருக்கிற தோட்டத்துல மாங்காய் பறிச்சுட்டு இருக்கும்போது நைட் ஆயிடுச்சு. அவன் திரும்பி அவன் வீட்டுக்கு போகும்போது சடனா அவனுக்கு அந்த காட்டுக்குள்ள பயங்கரமான ஒரு சிறுவோட ஒரு பேய் அதை பார்த்த உடனே அவன் பயந்துட்டான். பயப்படவே கூடாது. நம்ம உன் பல்லை என்கிட்ட காமிக்காத. முதல்ல எனக்கு வழி விடு. வழி விடுறேன், ஆனா முதல்ல உன் சூடான ரத்தத்தை குடிச்சதுக்கு அப்புறம். சூடான ரத்தமா? இந்த ராத்திரி வேளையில என் ரத்தம் ரொம்ப சில்லுன்னு இருக்கும் தெரியுமா? பரவாயில்ல, நான் இன்னைக்கு ராத்திரி கூல் ட்ரிங்க் சாப்பிடுறேன். கூல் ட்ரிங்க் சாப்பிடுறியா? உனக்கு புரியல. இப்பெல்லாம் கூல் ட்ரிங்க்ஸ்ல பூச்சி தான் இருக்குது. ஒருவேளை பூச்சை சாப்பிட்டு உனக்கு நோய் வந்துச்சுன்னா யோசிச்சு பாரு பேய் மேடம். நான் உனக்கு கூல் ட்ரிங்க் தரத்துக்கு தயாரா தான் இருக்கேன். வா, வந்து சாப்பிடு. கடவுளே, இது உண்மையா வந்து சாப்பிடுமா என்ன? பரவாயில்ல, இன்னைக்கு நான் கூல் ட்ரிங்க்ஸை சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உனக்கு ரத்தம் தானே வேணும், எதுக்கு யோசிச்சுட்டு இருக்க? வா, வந்து சாப்பிடு. உண்மையாவா சொல்ற? கண்டிப்பா நான் உன்னை சாப்பிட்டுருவா. அட, என்ன ஆச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க நீ? நீ என்ன பார்த்து பயப்படல, அதுக்குதான். அட, இதுல பயப்படுறதுக்கு என்னதான் இருக்கு? அட, நான் பேய். நீ என்ன பார்த்து பயப்படணும்ல. பாரு, நீ வேணா பேயா இருக்கலாம், ஆனா நாங்க மனுஷங்க. நாங்க எங்களோட வேலையை பார்ப்போம், நீ உன் வேலைய பாரு. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? இல்ல, நீ என்ன பார்த்து பயப்படணும், ஓடணும், கத்தணும். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அட, இந்த இருட்டுல ஓடுனா எங்கேயாவது இடிச்சுக்கிட்டு விழுந்துருவேன்ல. ஆனா நீ என்ன பார்த்து பயப்படணும், ஓடி போகணும், கத்தணும். இல்லனா நான் ஒண்ணுமே செய்ய முடியாதே. ஏன்? எங்க பேய்களுக்கு ஒரு சாபம் இருக்கு. எங்களை பார்த்து யாரும் பயப்படலனா அவங்கள நாங்க ஒன்னும் செய்யக்கூடாது. ஓ, பயப்படாம போனது நல்லதா போச்சு. இனிமே பயப்படவே கூடாது. பாரு, நீ சீக்கிரமா என் ரத்தத்தை குடிச்சிட்டீங்கன்னா நான் இங்க இருந்து கிளம்பணும். ஆனா நீ என்ன பார்த்து பயந்து ஓடி போனாலும் ஒரு ரத்தத்தை நான் குடிக்க முடியும். நான் பயப்பட மாட்டேன், ஓடி போகவும் மாட்டேன், கத்தவும் மாட்டேன். நீ குடிக்கணும்னு நினைச்சா குடிப்பா, இல்லைன்னா நான் கிளம்புறேன். இவன் என்ன பார்த்து பயப்பட மாட்டான், நான் என்ன பண்றது? எங்க பேய்கிட்ட எப்படி என் மூஞ்சு காட்டுறது? நான் என்ன பண்றது? இவனை எப்படி பயமுறுத்துறது? மறுநாள் ராத்திரி குல்லு அவன் வீட்டு வெளியில படுத்து தூங்கும் போது அந்த பேய் சடனா அங்க வந்தது. என்ன பூதம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ரொம்ப வேதனையில இருக்கேன். நீ ஏன் வேதனைப்படணும்? உன்னை பார்த்து எல்லாரும் பயப்படணும்ல.
எனக்கு இருக்கிற வேதனை என்னன்னா என்னை பார்த்து யாரும் பயப்படுறதில்லை. யாரும் என்னை பார்த்து பயப்படலைன்னா நான் யாரையும் சாப்பிட முடியாது. அதே மாதிரி அவங்க ரத்தத்தையும் குடிக்க முடியாது. 4 நாளா எதுவும் சாப்பிடல, குடிக்கல. இப்ப சொல்லு, நான் என்ன பண்ணணும்? உனக்கு மனுஷங்களை பயமுறுத்த தெரியல. கிட்ட வந்து சிரிச்சினா உன்னை எல்லாரும் பைத்தியக்காரின்னு சொல்லுவாங்க. பைத்தியக்காரங்க கூட அதே மாதிரி தான் சிரிப்பாங்க. யாரும் அவங்களுக்கு பயப்பட மாட்டாங்க. அதுவும் இல்லாம கல் எரிஞ்சு துரத்திடுவாங்க. அப்ப நான் என்ன பண்ணணும்? எல்லாரும் என்ன பார்த்து பயப்படணுமே. நீ என்ன பண்றனா, பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு ஒரு மனுஷன் முன்னாடி வா. அப்ப பாரு அவங்க எப்படி பயப்படுவாங்கன்னு. உண்மையாவா? இப்பவே அந்த வேலையை நான் செய்யறேன். ஏய், எதுக்காக சிரிக்கிற? வைத்தியர் ஆஸ்பத்திரியில இருந்து வந்துட்டியா என்ன? உனக்கு கண்ணு தெரியலையா? நான் காத்துல பறந்துகிட்டே இருக்கேன். என்னை பார்த்து பயப்படு. காத்துல எத்தனையோ பறவை பறக்குது, காத்தாடி பறக்குது, இலைகள் பறக்குது. நான் இதெல்லாம் பார்த்துட்டு பயந்துருவேனா என்ன? நான் ஒரு பேய். அப்ப நான் என்ன பண்றது? சந்தோஷத்துல குதிக்கணுமா? இல்ல, பயந்துகிட்டே ஓடிப்போ. காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்து. எதுக்கு பயந்துட்டு ஓடி போனோம்? நீயே ஓடிப்போ. ஓ, நீயே ஓடிப்போ. அட, நீ எப்படி ஓடி போவ? நீ பறந்துகிட்டே போ. அப்படியே பறந்துகிட்டே போயிட்டே இரு. போ போ போ. அட, என்ன நீ திரும்பி வந்திருக்க? ஏன் மறுபடியும் அழுகுற? அழுகாம என்ன பண்ண சொல்ற? நேத்து ராத்திரி நான் பறந்து கூட ஒருத்த என்ன பார்த்து பயப்படவே இல்லை. அப்புறம் என்ன? நேத்து ராத்திரி நான் பசியோடவும் பட்னியோடவும் இருந்தேன். எனக்கு புரியவே மாட்டேங்குது. நான் மேல நல்லா பறக்குறேன். யாரும் என்ன பார்த்து பயப்படல. அதுதான் நீ செய்யற தப்பு பேயே. சும்மா பறந்தா மட்டும் யாரா பயப்படுவாங்களா என்ன? எப்போ பயப்படுவாங்கன்னா அவங்களே கூட கூட்டிட்டு நீ பறந்தனா அப்பதான் உன்னை பத்தி அவங்களுக்கு தெரியும். மேல தூக்கிட்டு போய் தள்ளி விட்டுருவேன்னு சொன்னாதான் அவங்க பயப்படுவாங்க. அட ஆமா, இது நல்ல யோசனைதான். இதான் இந்த பேய்ங்க கிட்ட இருக்கிற பிரச்சனை. யோசிக்கவே மாட்டாங்க. அவ்வளவுதான் சிரிச்சுக்கிட்டே வந்துருவாங்க. நன்றி குள்ளு. இன்னைக்கு என் கண்ணை யார் பட்டாலும் நான் தூக்கிட்டே பறக்க போறேன். நல்லா பயமுறுத்த போறேன். வாவ், எவ்வளோ நல்லா இருக்கு. சின்ன வயசுல ஃப்ளைட்ல பறக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்பேன். அதை நீ நிறைவேத்திட்ட. உனக்கு தெரியுமா நான் ஏன் உன்னை தூக்கிட்டு பறக்கிறேன்னு? நான் ஒரு பேய். பேய். நீ பேயா? ஆனா பாக்குறதுக்கு நீ என்ன மாதிரி இல்லையே. ஒண்ணு மாதிரியா? ஆமா, என் புருஷன் டெய்லி சொல்லுவாரு, இந்த ஊர்ல நான் தான் பெரிய பேய்னு. நீ பேயா? ஆமா, அதனாலதான் நான் பறந்துகிட்டு இருக்கேன். என்னது? நீ ஒன்னும் பறக்கல, நான் தான் உன்னை பறக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியா? நீ என்னை விட்டு பாரு, நீ எப்படி கீழே விடுறன்னு திரும்ப எந்திரிக்கவே முடியாது. விடு விடு, என்ன விடு, நீ எப்படி கீழே விழ போறேன்னு பாரு. ஒருவேளை இவளை விட்டேன்னா நான் கீழே விழுந்து என் கால் உடைச்சிரும் போல இருக்கே. இவளை விடக்கூடாது. என்ன கீழே இறக்கு, என்ன கீழே இறக்கு. ஆட அறிவு கெட்டவளே, நீ மேல பறக்கிறதுக்கு என்ன பண்ண
பண்ணியும் கீழே இறங்குறதுக்கும் அதையே பண்ணு. அப்பதான் நம்ம கீழே போக முடியும். இப்போ எனக்கு ஒரு ரத்தத்தை குடிக்கணும்ன்ற மூடு வந்துருச்சு. வேணாம் வேணாம், என்னோட ரத்தத்தை குடிக்காத. நான் 3 நாளா யாரோட ரத்தத்தையும் குடிக்காம இருக்கேன். ஏன்? அப்போ உனக்கு ரத்தமே இல்லையா? பரவாயில்ல, இதுக்கு நான் ட்ரை டே நினைச்சுக்கிறேன். ட்ரை டேவா? அப்படின்னா என்ன? காஞ்சு போன நாள். ஒரு ரத்தம் இல்லாத மாமிசத்தை சாப்பிட்டு நான் கொண்டாட போறேன். வேணாம், என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு, ப்ளீஸ் விட்டுரு. இல்ல, நான் உன்னை விட போறது இல்ல. வேணாம், என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அட என்னாச்சு என்னாச்சு? காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஊர்ல இருக்கிறவங்க தானே கத்தணும், நீ ஏன் கத்துற? ஆச்சரியமா இருக்கு, இந்த ஊர்ல இருக்கிறவங்க யாரும் என்னை பார்த்து பயப்படவே மாட்டேங்கிறாங்க. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன், சத்தம் போட்டு கத்திட்டேன், ரத்தத்தை குடிப்பேன்னு பயமுறுத்தினேன், மாமிசத்தை சாப்பிடுவேன்னு பயமுறுத்தினேன், காத்துல பருத்துல தலைகீழ தொங்குனேன், ஒரு பொம்பளைய தூக்கி காத்துல பறந்தேன். ஆனா யாருமே என்ன பார்த்து பயப்பட மாட்டேங்கிறாங்க. ஒரு உண்மையை சொல்லட்டும், நான் இன்னைக்கு என்னோட உயிரை காப்பாத்திக்கிட்டு இங்க வந்திருக்கேன். பரவாயில்ல, நான் உனக்கு பயமுறுத்துறதுக்கு வேற வழி சொல்லி தரேன். வேணாம் வேணாம், எனக்கு இனிமே எந்த வழியும் வேணாம். நான் ஒரு ரகசியத்தை உனக்கு சொல்லட்டா? இனிமே யாரையும் நான் பயமுறுத்த போறது இல்ல. இந்த ஊர்ல என்னை விட பெரிய பேய் இருக்கு, அது என்ன காத்துல தூக்கிக்கிட்டு பறந்தது. ஒருவேளை அது என்ன மேலேயே விட்டு இருந்ததுன்னா? இல்ல இல்ல, நான் இனிமே இந்த ஊர்ல இருக்க மாட்டேன், நான் கிளம்பி போறேன். ஆனா என் பேச்ச கேளு பேயே, பயமுறுத்ததுக்கு இன்னும் நிறைய வழி இருக்கு. இல்ல இல்ல, நான் இந்த ஊரு காட்டுல இருக்கவே மாட்டேன். நான் நிரந்தரமாக இந்த ஊரை விட்டுட்டு எங்கேயாவது ஒரேடியா போயிடுறேன். சூப்பர் தம்பி, நீ எங்க எல்லாரையும் சரியான சமயத்துல காப்பாத்திட்ட. அந்த பேய்க்கு நாங்க யாரும் பயப்படக்கூடாதுன்னு நீ சொன்னதுனால இன்னைக்கு நம்ம கிராமத்துல இருக்கிற எல்லாருமே உயிரோடு இருக்கோம். ஆமா, அது நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாரையும் ஒருவேளை கொண்டு சாப்பிட்டிருந்தா அது இனி இங்கதான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் இங்க இருக்கவே முடியாது. இதுல நல்ல விஷயம் என்னன்னா, அன்னைக்கு ராத்திரி நீ புத்திசாலித்தனமா யோசிச்சிருக்க, அதனாலதான் அந்த பேயை உன்னால துரத்த முடியுது. அதுக்கு தானே சித்தி நான் சொல்லிட்டு இருப்பேன், எப்பவுமே எந்த ஆபத்து வந்தாலும் பயப்படக்கூடாது. அந்த நேரத்துல புத்திசாலித்தனமா நம்ம மூளையை யூஸ் பண்ணணும். அவங்க ஆயுதத்தாலேயே அவங்கள காயப்படுத்தணும். புரிஞ்சுதா?